நம்ம வந்து 10ஆம் பொதுவாக வந்து பேசிடுறோம். நம்ம முகமாக தெரியவா போகுது, நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கவா போகிறாங்கன்ட்டு இஷ்டத்துக்கு பேசிடும். அதுலேயும் வந்து சோசியல் மீடியா வந்து கட்டற்ற சுதந்திரம் இருக்குது. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எந்த தரப்புக்கு பேசணும், யாருக்கு பேசணும், எப்படி பேசணுன்ற விஷயமே தெரியாத அளவுக்கு இஷ்டத்துக்கு பேசணும். நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்து உசுரை கொடுத்துட்டு நிற்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றி என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறோம்? ஒரு அம்மா வந்து தன்னுடைய 2 குழந்தைகளை வந்து இந்த சமூகத்தில் பறி கொடுத்துருக்காங்க. பறி கொடுத்து வேதனையில் இருக்காங்க. அந்த அம்மா வந்து அப்படி பேசுறது வந்து ஒரு வகையான வகையில் ஒரு சின்ன தவறாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக அவங்கள வந்து இந்த பிரியாணி அபிராமியோட ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறது. இது வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய இதில் வந்து யோசிச்சு பார்க்கணும். அவங்களுடைய தரப்பில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிக்கும்போது நமக்கு அப்படி பேச முடியாது. ஏன்னா இயல்பாகவே மக்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்க வராங்க அப்படின்னா பேச தெரியாது. உண்மையாக அதுதான். பேச தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பாமர மக்கள். எல்லாரும் கஷ்டப்பட்ட மக்கள். ஏழைகள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, வறுமை, அறியாமை. இந்த 2 விஷயம் தான் அவங்ககிட்ட குடிகொண்டிருக்கு. அப்போ அவங்க என்னத்த பேசுவாங்க? அவங்களுக்கு என்ன இதெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையா அவங்க தெரிஞ்சா பேசுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேச தெரியாம பேசுறாங்க.